வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம மில்க்மெய்ட் வச்சு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறோங்க. அதுவும் மில்க்மெய்ட் டூட்டி ஃப்ரூட்டி ரெண்டுமே கலந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். மில்க்மெய்ட் சாண்ட்விச் செய்கிறதுக்காக இப்போ நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் மில்க்மெய்ட் இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை ஓரெல்லாம் எதுவும் கட் பண்ணவே வேணாம். இதை வந்து ஜஸ்ட் இப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் மில்க்மெய்டை எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரெசிபி. இது இதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைஸில் இதுலேயும் லைட்டாக மில்க்மெய்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் இதில் லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரெட் ஸ்லைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து நெய் அப்ளை பண்ணுறேன் இதில். அப்போ தான் திருப்பி போடும்போது நல்லா இதை வந்து அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். தவாவில் போட்டு தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி போடும்போது உங்களுக்கு நெய் இருந்தால் நல்லாயிருக்கும். நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இவ்வளவு தான். இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் மில்க்மெய்டும் டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் கீ அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இது சுற்றிலும் கொஞ்சமாக நெய் போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இதை லைட்டாக திருப்பி போட்டுடலாம். நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மாக பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்லேயே இருந்தால் நல்லா டோஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் கொஞ்சமாக நெய் சேர்த்துலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு சாண்ட்விட்சு. மில்க்மெய்ட் சாண்ட்விச் ரெடி. மில்க்மெய்ட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.